மக்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தலைமறைவு குற்றவாளி. ஒரு காவல் நிலையத்திலேருந்து ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட குற்றவாளி வந்து தலைமறைவாகிடுவார். அங்கே அவரை எப்படி கண்டுபிடிக்கிறது? அங்கே இருக்கிற போலீஸுக்கு அந்த குற்றவாளியை பற்றி அங்கம் வச்ச அடையாளம் இதெல்லாமே தெரியும். அடையாளம் தெரியும், பேர் ஊர் எல்லாமே தெரியும். பழைய எம்ஜிஆர் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, கருப்பு மச்சம் வச்சுக்கிட்டு முரட்டை மீசை வச்சுக்கிட்டு ஆளே மாறின மாதிரி ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பான். சில பேர் சாமியாரை கூட போன மாதிரி வச்சுருப்பான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஹேர் ஸ்டைலாக மாற்றி காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ரொம்ப எங்கேயோ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரிலாம் மாறி போயிருப்பான். அதை இப்போ நவீனமாக அந்த கம்ப்யூட்டர்லாம் பல வாரம் அந்த எந்த மேக்கப்பில் எப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இப்போ மாடலாக வந்து நிறைய அதை வச்சு அக்யூஸை கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் வந்து என்ன பண்ணால், சொந்தக்காரங்க வீட்டில் போய் விசாரிக்கலாம். அவனை பற்றி அவன் உள்ளுக்குள்ளேயே கறிக்குழம்ப குழச்சி அடிச்சுக்கிட்டு இருப்பான். சொந்தக்காரன் என்ன சொல்லுவான், அதெல்லாம் இங்கே ஆளே வர்றதில்லைங்க அப்படின்பான். சரி, வேறு ஊருக்கு எங்கேயாவது போயிட்டான், ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போயிருக்கான்னு ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் மூலமாக தெரிஞ்சு அங்கே போனான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன சொல்ல செய்முறையெல்லாம் செஞ்சு கூட போயிருப்பான். நாங்கள் அந்த அக்யூஸ்ட் பயல்கிட்ட பேசுகிறதே இல்லைங்க அப்படின்பான் அவன். சரி, அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட விசாரிப்பான் அப்படின்னு சொல்லி போலீஸ் போய் விசாரித்தா, வாங்க சார் நான் அங்கே தான் சார் இருப்பான், வாங்க சார் இங்கே தான் சார் இருப்பான்னு ஒரிஜினல் இடத்தையே காமிக்க மாட்டான். எல்லா இடத்துலையும் அலைய விட்டு கண்டுபிடிக்கவே இல்லை சார், பார்த்தா சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவான். இந்த ரயில், பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் திருவிழா போடுற இடம் அங்கெல்லாம் போய் விசாரிப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, திருடனாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, இந்த திருட்டு பொருளை வாங்குறான் பார்த்தீங்களா, அவனுக்கும் இவனுக்கும் அண்டர் கிரவுண்டில் ஒரு லிங்க் இருந்துகிட்டே இருக்கும். நைஸாக அந்த போலீஸ் இன்ஃபார்மரமாக வச்சு அந்த சம்மந்தப்பட்ட தலைமறைவு குற்றவாளிக்கு வந்தானா போனானான்னு விசாரிச்சுக்கலாம். இல்லைன்னா வழக்கறிஞர்கள் வந்து அடிக்கடி இவனுக்காக ஆஜராகிற வழக்கறிஞர் இருப்பார், யாராவது ஒருத்தர், அவரோட இடத்துக்கு இவன் வந்து போகிறானா அப்படின்னு சொல்லி போலீஸ் இன்ஃபார்மர் மூலமாக பார்ப்பாங்க. அடுத்து என்னென்னா, இந்த டிவி, பேப்பர்கள், இந்த மாதிரி இப்போ நவீனமாக உள்ள மீடியாக்கள் மூலமாக விளம்பரம் கொடுத்து அந்த தலைமறைவு குற்றவாளியை தேடுவாங்க.